ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் பேசிக் லெவலில் பார்ட் 2 வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பீட் ஒர்க், ஜமிக்கி, கட் பீட், நெக்ஸ்ட் ஸ்டோன் செயின்ஸ்லாம் ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பீட் ஒர்க்குக்காக மெயினாக நம்ம மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். நைலான் த்ரெட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது நான் ப்ரிஃபர் பண்ணுறது மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் நம்ம எடுத்தால் போதும். ஸோ சுகர் பீட்லேயும் நிறைய வெரைட்டியாக இருக்குது. ஏ ஸ்டார், ப்ரிசோ பிராண்டு நிறைய இருக்குது. ஸோ நான் ஏ ஸ்டார், ப்ரிசோ பிராண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏ ஸ்டாரில் கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிக மாதிரி இருக்குது. பட் யாரும் எந்த கஸ்டமர் இன்னும் பிளாக் ஆகுது, கருத்து போகுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நான் வீடியோலையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் பீட் இந்த மாதிரி பவுலில் கொட்டி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க வராது. அதனால் ஒரு பிளேட்டில் லைட்டாக பரத்தி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் நீடில் ஒன்றா எடுத்து கோத்துக்கோங்க. நீடில் ஃபுல்லாக கோத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு பிடிச்சி ஒர்க் பண்ணுறது, அதாவது பீடை பிடிச்சி ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 5 மேக்ஸிமம் நீங்கள் கோத்துக்கோங்க. இப்போ நான் இந்த நீடிலோட டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே நீடிலுக்கான தனி வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது பீட்கான நீடில், ஜர்தோசிக்கான நீடில் உடன் த்ரெட்டில் உடன் நீடில் இருக்கு இல்லையா, அது நெக்ஸ்ட் அயனில் இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு கோத்துக்க முடியுது பாருங்கள். இப்போ நீங்கள் துலிப் நீடில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் என்னென்னா கம்மியாக தான் கோத்துக்க முடியும். பட் இப்போவே நீங்கள் பீட்னுக்கு நீங்கள் இந்த துலிப் நீடில் யூஸ் பண்ண பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக் அப்படி தான். ஏன்னா நான் அந்த உடன் நீடில்லாம் ட்ரை பண்ணும்போது எனக்கு நீடில் இருந்து அந்த நீடில்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. உட்டில் இருந்து நீடில்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் ஒரு 5-6 நீடில் மாற்றினேன். ஸோ நமக்கு அந்த இது வரலன்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் நீடில் வாங்கும்போது ஒரு 5 நீடிலாவது அந்த உடன் நீடில் வாங்கிக்கோங்க. ஸோ அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். வரலன்னு சொல்லிட்டு இந்த நீடில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ இந்த நீடில் நம்ம நிறைய கோத்துக்க முடியும். ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு கோத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5லேருந்து 6 பீடு நீங்கள் கோத்துக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பவும் போலயே நான் ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கோத்துட்டு நம்மளுடைய மிடில் ஃபிங்கரை அந்த நீடில் நீங்கள் டைட்டாக பிடிச்சி பீடை ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பீடு இப்போ நீங்கள் ஸ்டிச்சுக்காக தேவைப்படும் போது என்ன பண்ணணும்னா அந்த மிடில் ஃபிங்கரை லூஸ் விட்டிங்கன்னா பீடு கீழே விழும். ஸோ அந்த டைமில் நம்ம குத்தி எடுக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது இது உங்களுக்கு ஈஸியாகவே வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸ்டாக ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் பீடு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பீடு ஒர்க்கும் பண்ணுறீங்க. பட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நெருக்கமாக ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 5 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் லூஸ் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் கோத்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கோத்துக்கோங்க. சுகர் பீடு எப்போவுமே நம்ம 2 பீடாக கோத்துப்போம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 2 பீடாக கோத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பீடாகவே தனித்தனியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பீடாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு லைன் ஒரு பீடு தள்ளி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது 2 பீடு தள்ளியாகவே ட்ரை பண்ணுங்கள். நெருக்கமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பீடை நம்ம குத்தி எடுக்கும்போது லைட்டாக நம்ம இப்போ பாருங்கள், நான் இப்போ குத்துறேன். அப்போ நம்ம டைட்டாக அந்த பீடை ப்ரீவியஸ் பீடோட சேர்த்துட்டு நம்ம அந்த லாக் ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், முன்னாடி நம்ம லூஸாக விடணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பீடு கோத்துக்கோமோ எங்கே நீங்கள் ஸ்டிச் போடணுமோ அங்கே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், லூஸாக தான் இருக்கும். ரொம்ப கேப் அதிகமாக தெரியும். அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த நெருக்கம் வரும். நெருக்கம் வரதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி பீடை கோத்துட்டு ப்ரீவியஸ் பீடோட பக்கத்தில் குத்தி ஒரு ஸ்டிச் போடணும். அவ்வளோதான். அதனால தான் நெருக்கம் வரும். நீங்கள் நெருக்கம் வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது தான் மெயின். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் விடாதீங்க. ஏன்னா பீடு காலி ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கற்றுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீட்லாம் ஒரு பேக்கெட்டே கூட வாங்கி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நான் நிறைய ஷேப்ஸ் கொடுக்குறேன். அந்த ஷேப்ஸ்லையும் ட்ரை பண்ணுங்கள், டிசைன்லையும் ட்ரை பண்ணுங்கள். பீடு காலியாகுமோன்னு தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். கிளாஸ் முடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு லைனில் நீங்கள் 2 லைன் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள்.
கர்வ் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் கரெக்டாக வராது. ஸோ ட்ரை பண்ணால் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைரலும் நான் போட்டு காமிக்கிறேன், அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு குட்டியான டிசைன் வந்து நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து அதுலேயும் பீடு ஒர்க்கு அவுட்லைனாக கொடுக்க போகிறோம். ஃபில்லிங்காக இல்லை, அவுட்லைனாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவுட்லைனாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபில்லிங்காக ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் கர்வில் வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி டைமண்ட் நான் போடும்போது எந்த மாதிரி நம்ம ஷேப் கொண்டு வரணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி பீடை வந்து நீங்கள் கொட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீடில் ஃபுல்லாக வந்து நீங்கள் கோத்துக்காதீங்க, உங்களுக்கு கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 மட்டும் கோத்துக்கிட்டாலே போதும். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நான் அந்த டைமண்ட் போன ஷேப்லேயே வந்து நான் வந்து பீடு வந்து கோத்துட்டே வரேன். டைமண்டும் கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு மேலே வந்து கொஞ்சம் பெருசாகவும் கீழே கொஞ்சம் குட்டியாகவும் இருக்குது. அது எனக்கு அதை ட்ரா பண்ணும்போது தெரியல, பட் பீடு கோத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ டைமண்டை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 கோத்துட்டு வந்தேன். பட் கார்னரில் வரும்போது 2 கோத்தனா நமக்கு ஷேப் வந்து மாற மாதிரி ஆகிடும். அதனால நான் ஒரே ஒரு பீடு மட்டும் கோத்துக்கிட்டேன். ஒரு பீடு குத்து பக்கத்தில் வந்து அதுக்கு லாக் போடுறேன் பாருங்கள். அதாவது மேலே ஒரு லாக் குட்டியாக போட்டுட்டு அந்த பீடுக்கு கீழே வந்துட்டேன் நான். ஸோ கீழே ஒரு லாக் போட்டுட்டு நான் மறுபடியும் அந்த இன்னொரு லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு பீடு உங்களுக்கு கோத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோத்துட்டு நீங்கள் அந்த பீடுக்கு கீழேயோ அல்லது சைட்லேயோ வந்து நீங்கள் அந்த எந்த ஷேப்பில் போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு குட்டியாக லாக் வந்து போட்டுட்டு, அதாவது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பீடு கோத்துட்டு இந்த கார்னரில் இருந்து இன்னொரு சைடுக்கு போக போகிறோம். இப்போ நான் அந்த பீடுக்கு கீழே கோத்துக்கிறேன் பாருங்கள். கோத்துட்டு நான் அந்த லைன்லேயே வந்து பீடை வந்து கோத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் ஏரியா கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமண்டோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் தான், பட் நம்ம ஷேப்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்மளை வந்து ஆரி கிளாஸஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருந்து எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸ் தானேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்து விட்டுறாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது வரைக்கும் நான் வந்து ஷேப்ஸ் டிசைன் எல்லாமே ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். எல்லாம் ட்ரை பண்ண சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. சீக்கிரமாகவே பீடு ஒர்க் எல்லாமே வந்து ஈஸியாகவே நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம செயின் ஸ்டிச் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், ஸோ அதே மாதிரி இந்த பீடும் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் போக போக வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிடும். இப்போ பாருங்கள், நான் அந்த கார்னர்லேயும் வந்து கீழே வந்து ஒரு லாக் போட்டு நாட் வந்து போட்டுடுறேன். நாட் வந்து போடுறது ஈஸியாக இருக்கும், ஏன்னா வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நாட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், டைமண்ட் வந்து ஷேப் வந்து கிடச்சிச்சு பாருங்கள். பட் நான் ட்ரா பண்ணது என்னென்னா மேலே கொஞ்சம் பெருசாகவும் கீழே கொஞ்சம் குட்டியாகவும் ட்ரா பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பட் ட்ரா பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எனக்கு பீடு கோத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஷேப்லையும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு டிசைனும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.